ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நம்ம சர்வேப்யா எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சங்கர். நான் தமிழில் இந்த சமஸ்கிருத கோர்ஸை ஒரு பாடமாக முழுமையாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த கோர்ஸை யாரெல்லாம் படிக்கிறாளோ அவள் சொந்தமாக சமஸ்கிருதத்தில் உள்ள பகவத்கீதை, உபனிஷம், வேறு சில காவியம், புராணம், இந்த மாதிரி எல்லாத்தையும் அவளே படித்து தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அடிப்படையான அறிவு, அந்த பாஷை சம்பந்தமாக என்ன அறிவு வேணுமோ அதை முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கோர்ஸை பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸ் நான் என் தங்கை மெட்ராஸில் இருக்கா. அவளுக்கு 55 வயசு. ஸோ எனக்கு இப்போ 62 வயசு. நான் கழிஞ்ச 5 வருஷமாக சமஸ்கிருதம் படிச்சுட்டு இருக்கேன். இப்போது எம்ஏ சான்ஸ்கிரிட்டு படிச்சுட்டு இருக்கேன். கர்நாடகாவில் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் எம்ஏ சான்ஸ்கிரிட் படிச்சுட்டு இருக்கேன். அதனால் இந்த கோர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். உண்மைக்கும் உங்களுக்கே நான் உட்காந்து எதிர்த்தாப்பில் டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்னோட தங்கையோட பொசிஷனை நீங்கள் அசியூம் பண்ணிங்கோ. அப்படி நீங்கள் படித்தீங்கன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது கிரந்தங்களை தான் படிக்கணும். மொழியை பற்றி ரொம்ப படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இந்த கோர்ஸுக்கு சான்ஸ்கிரிட் டாட் இன் தமிழ் அண்ட் அப்சல்யூட் கைடு ஃபார் பிகினர்ஸ் அப்படி நான் ஒரு பேர் கொடுத்துருக்கேன். சமஸ்கிருதத்தை தமிழில் நடத்துகிறேன். இது ஒரு ரொம்ப முக்கியமாக ரிக்வயர்டு ஒரு கைடு மாதிரி அப்படின்னு நான் இதெல்லாம் ஒரு முழுமையாக கொடுக்கறதுக்காக நான் விருப்பப்படுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு அப்புறம் மேலே படிக்கணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு இப்படி செய்யாமல் முழுமையாக ஒரு கோர்ஸாக பண்ணணும். ஒரு ஃபுல் லென்த்து கோர்ஸ். மாதா பிதரோ நமாம் யகம். அம்மா அப்பாவை வணங்கி இந்த கோர்ஸை ஆரம்பிக்க போகிறேன்னா, இவ 2 பேரும் என்னோட அம்மா அப்பா. சீதாலக்ஷ்மி அப்படிங்கிறது என் அம்மா, ஹரிகர ஐயருங்கிறது என்னோட அப்பா. நான் தென்காசியில் பிறந்து வளர்ந்தவன், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். என் கூட பிறந்தவா 8 பேர். நான் 5ஆவதாக பிறந்தவன். எனக்கு மேலே 4 பேர் பிறந்திருக்கா, எனக்கு கீழே 4 பேர் பிறந்திருக்கா. எனக்கு 2 அண்ணா, 2 அக்கா, 2 தங்கை, 2 தம்பி. இப்படி பெரிய குடும்பம். ஸோ அந்த காலத்து வாழ்க்கை. நான் 1960 அந்த பீரியடில் பிறந்தவன். அதனால் ஸோ அந்த காலத்தில் உள்ள எல்லாருக்கும் நான் சொல்கிற பல விஷயங்கள் புரியும் அப்படின்னு. ஓகே, எங்கள் அப்பாவை பற்றி சொல்லணும்னா, தென்காசியில் பரதன் தேட்டர் மேனேஜர் அப்படின்னு சொன்னால் தெரியும். ஒரு 40-50 வருஷமாக அந்த ஊரில் ஒரு பெரிய அந்த காலத்தில் சினிமா தேட்டர் மாத்திரம் தானே எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட். கோயில் இல்லைன்னா சினிமா தேட்டர். அதனால் எங்கள் அப்பா பேர் அந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள பல பேர் இந்த கோர்ஸை படிக்கும்போது ஹரிகர ஐயர் பரதன் தேட்டர் மேனேஜர் அப்படின்னு சொன்னால் புரியும். இப்போ அந்த தேட்டர்லாம் இல்லை. அந்த தேட்டர்லாம் இடிச்சுட்டு வேறு பில்டிங் வருமோ என்னமோ தெரியாது. ஸோ எல்லாம் சேஞ்சிங், வாழ்க்கை சேஞ்சிங். ஓகே, சமஸ்கிருதம் ஆக்சுவலாக கேட்டு படிக்கணும், பார்த்து படிக்கிறது. இப்போ நம்ம படிக்கிற முறைங்கிறது இந்த காலத்தில் மாறி இருக்கு. அதனால நம்ம எழுதி புஸ்தகம் பார்த்து படித்து இந்த மாதிரிலாம் படிக்கிறோம். ஸோ சமஸ்கிருதத்தை கேட்டு படிக்கணும். டீச்சரை பார்த்துட்டே படிக்கிறது அப்படி இல்லை. அதுவும் இல்லாமல் அனாவசியமாக என்னோடய வீடியோவை எல்லா பாடத்துலேயும் நான் சேர்த்தேன்னா வீடியோ சைஸு பெருசாகும். அதனால் இதுக்கப்புறம் நான் ஒரு மனுஷனாக இருக்கேன்னு உங்களுக்கு என் முகத்தை காமிக்கிறதுக்காக இப்படி இந்த வீடியோவில் என்னோடய வீடியோ இருக்கும். இதுக்கு அடுத்தாப்பில் வர்ற எல்லா வீடியோலையும் என்னோட சப்தம் மாத்திரம் இருக்கும், வாய்ஸ் மாத்திரம் இருக்கும். ஸோ அதை கேட்டுட்டு தான் நீங்கள் படிக்கணும், கூர்ந்து கவனிக்கணும். ஒரு நாய்ஸ் என்வைர்மெண்ட் இல்லாத இடத்துல படிக்கணும்.
ஒரே மாரி நேரத்தில டெய்லி படிக்கணும். அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா ஹெட்ஃபோன் போட்டுண்டு படிக்கணும். ஸோ தட் நீங்க வால்யூம உங்களுக்கு வேண்டிய மாரி குறைச்சிக்கலாம். நம்ம அ என்ன பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்றதுக்கு இருக்கு. அத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். வணக்கம்.